அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 8ஆம் வகுப்புக்குரியது. பயிற்சி 5ல் 2ல் 13வது கணக்கை பார்க்க போகிறோம். 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் டேஸ் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்க அளவுகள் 2 கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கணக்கு செய்வதற்கு முன்னாடி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த கணக்கை நம்ம செய்து விடையை கண்டுபிடிக்க வேண்டும். பிதாகரஸ் தேற்றம் என்ன? ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாகும். அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்டேன். இதுதான் என்னது? கர்ணம். இந்த ஏசி பெரிய பக்கம் தான் கர்ணம், மற்றதெல்லாம் பக்கங்கள். இந்த பக்கங்கள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஒன்று 12 சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னொன்று 16 சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் கேள்வி, கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது, அதாவது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏசி ஸ்கொயர் அதான் கர்ணம், இதனுடைய வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது மற்ற ஒரு பக்கம் என்னது? ஏபி ஸ்கொயர் பிளஸ் கூடுதலுக்கு சமம் பிசி ஸ்கொயர், இன்னொரு பக்கம் என்னது? பிசி ஸ்கொயர். இது ரெண்டையும் கூடுதல் தான் இந்த கர்ணத்தினுடைய வேல்யூ, மதிப்பு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், ஏபி என்பது 12 ஸ்கொயர் பிளஸ் பிசி என்பது 16 சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, 16 ஸ்கொயர். இப்போ 12 ஸ்கொயர், 12இன் வர்க்கம் 144 பிளஸ் 16இன் வர்க்கம் 16 ஸ்கொயர் 256. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா வரக்கூடிய விடை 400. இது என்னது? ஏசி ஸ்கொயர். அப்போ ஏசி தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு இதை என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். ஏசின்னு போடுறப்ப இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். 400 ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400. 400உடைய வர்க்க மூலம் என்னது? 20 சென்டிமீட்டர். அப்பதான் அப்ப இந்த கணக்குக்குரிய விடை ஏசி, அதாவது இந்த கர்ணத்தினுடைய பக்கம் 20 சென்டிமீட்டர் என்பது இதற்குரிய விடையாகும். அப்ப இதுல ஆப்ஷன் அந்த ஆவண்ணா 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா இந்த கணக்குக்குரிய விடையாகும். கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம்? பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த கணக்குக்குரிய விடையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதுங்க மிஸ்.